ஹலோ மக்களே, இன்னைக்கு எங்கள் காலேஜில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அதாவது சோனா எம்பிஏ பஜார். அதுக்காக தான் இந்த கூட்டத்துக்கு நடுவில் இவ்வளோ அடிச்சு பிடிச்சி நான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில் எப்பயும் போல காலேஜ் போனவொடனே எனக்கு செம ஷாக்குங்க. ஏன்னா அங்கே ஃபுட் ஸ்டால்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருந்தாங்க. அங்கே போனவொடனே நம்மளை ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணது இந்த 90s கிட்ஸ் சாக்லேட் தான். ஃபர்ஸ்ட் அதை போனவொடனே வாங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் அந்த கேம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போனவொடனே ஒரு பால் கேம் விளையாண்டோம். அந்த பால் கேம்ல நம்ம போடுற பால் எல்லாமே ஜீரோல போய் விழுவுது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிட்டு நான் வேற இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்துல தான் கொஞ்சமாச்சும் ஈஸியான கேம் இருக்குன்னு சொல்லிட்டு நானே ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ஈஸியான கேம் தான் விளையாண்டோம். இந்த பேப்பர் கப்ல தண்ணி ஊத்திட்டு அது ஒவ்வொரு பாலை ஊதி தள்ளணும். நெக்ஸ்ட் அடிக்க வச்சு டம்ளரை பாலை வச்சு உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேமும் ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கேம் விளையாண்டேன். பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா விளையாடிட்டு இருக்கேன்னு. அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் வேற கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஏதோ சூப்பரா இருக்குன்னு திறந்து பார்த்தா குட்டி குழந்தைங்க விளையாடுற பொம்மை எல்லாம் உள்ள இருக்குங்க. சரி இதாச்சும் கிடைச்சிச்சேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு கேமையும் விளையாடி அதுல இருந்து பிரைஸ் ஜெயிச்சு அந்த பிரைஸ் என்னத்த இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு செம ஷாக் காத்திருந்துச்சு. இன்னொரு கிஃப்ட்ல ஒரு குட்டியா ஒரு சீப்பு இருந்துச்சு. அதையும் அப்படியே எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டோம். பாய் மக்களே.